வெற்றி வெளியில் இல்லை, உங்களிடமே இருக்கிறது. இதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். வெற்றி என்னிடத்தில் தான் இருக்கிறதா? உன்னிடத்தில் தான் இருக்கிறது, அது வெளியில் இல்லை. அதை எப்படி கண்டறிவது? ஒரு கல் கிடக்கிறது, அதை ஒரு சிற்பி கண்கொண்டு பார்க்கிறான். இதற்குள்ளே ஒரு சிற்பம் உறங்கி கிடக்கிறது என்பதை அவன் உணர்கிறான். உடனே என்ன செய்கிறான்? உளி எடுக்கிறான். உளி எடுத்து தேவையற்ற பகுதிகள் அனைத்தையும் வெட்டி செதுக்கி வெளியே தூக்கி வீசி எறிகின்றான். சிற்பம் உருவாகி விடுகிறது. ஆனால் ஒரு ஓவியம் தீட்டுகிறான். அவன் என்ன செய்கிறான்? அங்கே தேவையற்றதை வெளியேற்றினான். ஓவியன் என்ன செய்தான் என்றால் தேவைப்படுவதையெல்லாம் சேர்த்து கொண்டான். ஆகவே என் பிள்ளை செல்வங்களே, ஒரு சிற்பியினுடைய கரிசனமும் ஒரு ஓவியனுடைய கண்காணிப்பும் உங்களில் ஊறினால் மட்டும்தான் இந்த உலகம் உங்கள் காலடிக்கு சொந்தமாகும் என்பதை மிகுந்த அடக்கத்தோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கல்வியை தருகிறார் சந்திரசேகரன். சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை போல அரசு தருகிறது. பாரில் பல கல்வி தந்து இந்த மக்களை உயர்த்துவதற்கு அரசும் சந்திரசேகரன் போன்ற தாளாளர்களும் தமிழ்நாட்டில் தொண்டாற்றி வருகிறார்கள். தேடு கல்வி இல்லாத ஊரை என்று அன்றைக்கு பாரதி கட்டளையிட்டான். கலைமகளுக்கு பூஜை செய்வது ஊதுபத்தியை கொளுத்தி வைத்துத்தானா? சாம்பிராணி புகை காட்டித்தானா? பாலும் பழமும் வைத்துத்தான் கலைமகளுக்கு ஆராதனையா? இல்லை. வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகரிலெங்கும் பலபல பள்ளி. தேடு கல்வி இல்லாத ஊரை, அதனை தீக்கிரையாக எடுத்தல், இதுதான் கலைமகளுக்கு செய்கிற பூஜை என்று புதிதாய் சிந்தித்தான் எங்கள் பாரதி. இன்றைக்கு கலைமகளுக்கு ஊற்றங்கரையில் மட்டுமல்ல, தமிழகத்தின் ஊர்தோறும் ஆராதனை நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் கற்கின்ற கல்விக்கு ஏற்ப அவன் நிற்க தகுதி உள்ளவனாக வெளியே வருகிறானா என்று யோசித்து பார்த்தால்தான் கவலை என்னை குடைகிறது. கண்ணீர் என் கண்களில் அரும்புகிறது. 9ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவன் தலைநகர் சென்னையில் தன்னுடைய வகுப்பாசிரியை உமா மகேஸ்வரியை பட்டப்பகலில் குத்திக் கொண்டான். 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவனை காணவில்லை. அடுத்த நாள் செய்தி வருகிறது, அவனுக்கு வகுப்பெடுத்த ஆசிரியையும் காணவில்லை என்று தகவல் வருகிறது. ஏ தாழ்ந்த தமிழ்நாடே, ஏ தன்மானங்கிட்ட தமிழ்நாடே, ஏ வீழ்ந்த தமிழ்நாடே, விசையுடிந்து போன தமிழ்நாடே, ஊக்கம் இழந்த தமிழ்நாடே, உள்வலி இழந்த தமிழ்நாடே, மருளை மார்க்கத்துறை என்று எண்ணிடும் தமிழ்நாடே, கலையை உணராத தமிழ்நாடே, கடவுளின் லட்சணத்தை அறியாத தமிழ்நாடே, நீ உய்யப்போவது எப்போதென்று அன்றொரு நாள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வடக்கினில் தமிழர் வாழ்வை வதக்கி பின் தெற்கில் வந்தே இட்டக்கினை செய்ய நினைத்த எதிரியை அந்நாள் தொட்டே அடக்கடா என்றுரைத்த அறம் காக்கும் தமிழே, தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோள் உண்டென்று சிரித்தாய் என்று பாடினானே. திசைகளின் தசைகளை பித்து எறிகிற இரத்த சிந்தத்தில் சுயமரியாதை கவிஞன் பாரதிதாசன் அவன் படத்தை திறந்து வைத்து, அண்ணா அன்றைக்கு எந்த ஏக்கத்தோடு பேசினாரோ அப்படி ஏக்கமுறுகிற நிலைமையிலேதான் தமிழகம் இன்னும் இருக்கிறது என்று சொல்வதில் நாம் யாரும் வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. ஆகவே என் எதிரில் இருக்கிற பிள்ளை செல்வங்களே, ஒரு ஒளிரும் தமிழகத்தை உருவாக்க இன்றைக்கே சூளுரை எடுத்துக் கொள்ளுங்கள். வெற்றி வெளியில் இல்லை, கல்வி கிடைக்கும். ஆனால் மாறல், இன்னைக்கு மாறல் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுகிறது என்கிற குரல் எல்லா இடத்தில் இருந்தும் வருகிறது. ஒன்றை உறக்க சொல்லிவிடுகிறேன், நீ எவ்வளவுதான் கல்வி கற்றாலும்
உன் கையிலே ஒழுக்கம் இல்லையானால் கற்ற கல்வி உன்னை கரை சேர்க்காது என்பதை விட உன் ஊரை கூட கரை சேர்க்காது. ஆகவே கல்வி எதற்கு? உன்னை, உன் ஊரை, உலகை திருத்துவதற்கு நீ ஒரு கருவி. அதற்குத்தான் கல்வி. கல்வி செய்யக்கூடியதை இன்னொன்று செய்ய முடியாது. என்ன நோய் வரும் எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் வான்புகள் வள்ளுவன் சொல்லுகிறான், எதிரதா தாக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் என்றான். என்ன ஆபத்து வரும், என்ன நோய் வரும், என்ன சவால் வரும், என்ன சங்கடம் வரும், எல்லாவற்றையும் அனுமானித்துக் கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் தேவையான அறிவு என்னிடத்தில் இருக்கிறது என்று எவன் ஒருவன் நம்புகிறானோ அவனை காலம் கைகுவித்து வணங்கும். உலகம் அவனுக்கு வசப்படும். ஆகவே கல்வி கற்கின்ற பொழுதிலேயே இது ஒரு நுகர்வு கலாச்சாரம். நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் நீங்கள் பூட்டப்பட்டிருப்பதை நான் உணர்வேன். உங்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் அறிவேன். ஆனாலும் நீங்கள் ஒழுக்கத்தை இழந்து விடாதீர்கள். கொள்ளை கொடி விரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கான போராட்டம் இந்த மண்ணில் நடந்த காலகட்டத்தில் தெற்கு திசையில் ஆதிக்கத்தின் அடையாளமாக இன்றைக்கு கண்ணுக்கு தெரிந்தவன் பிரிட்டிஷ் கலெக்டர் மிஸ்டர் ராஷ். ஆதிக்கத்தின் சின்னமாக இருந்த அவன் தகர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாலிபன் முடிவெடுத்தான். அவன் பெயர்தான் வாஞ்சிநாதன். ஒரு சூரியோதயத்தில் இவனை முடித்திட வேண்டும் என்றவன் நினைத்தான். அதற்கான நாள் அறிம்பிற்று. மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் பயணம் செய்வதற்கு ட்ரெயின்ல ஏறுகிறார். யார்? பிரிட்டிஷ் கலெக்டர் ராஷ். ஆதிக்கத்தின் சின்னம். இதுதான் நல்ல நேரம் என்று சொல்லி அவரை தன் கையில் இருந்த துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினான். ஆசு சுடப்பட்டு கீழே விழுந்தார். அடுத்த நொடியில் தானும் சுட்டு தன்னை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். அப்போது அவன் என்ன செய்தான்? இன்னும் ஒரு 5 நொடிக்குள்ளே நான் மரணத்தை தேடிக்கொள்ளப் போகிறேன் என்று அவன் மரணத்தோடு ஒரு சமரசம் செய்து கொண்டதற்கு பிறகு தானும் சுட்டு தற்கொலை செய்து கொள்வதற்கு டாய்லெட் கழிவறையை தேடுகிறான். அதிலே லேடிஸ் என்று போட்டிருந்தது. உடனே சட்டென திரும்பி அந்த கழிவறையை நிராகரித்து விட்டு ஆண்களுக்கான டாய்லெட் எங்கே இருக்கிறது என்று தேடி அதற்குள்ளே புகுந்து தன்னை சுட்டு மாய்த்து கொண்டான் என்றால் மரணத்தை முத்தமிடுகிற கடைசி நிமிடத்தில் கூட ஒழுக்கத்தில் இருந்து சறுக்கிவிடக் கூடாது என்பது வாஞ்சிநாதனிடத்தில் நான் படித்த பாடம், நான் கற்ற கல்வி. வாஞ்சிநாதனை ஒரு விடுதலை போராட்ட வீரனாகத்தான் இந்த உலகம் அறியும். ஆனால் அவனுக்கு பின்னால் இது இருந்தது. இங்கே நாட்டியம் ஆடிய அந்த கொள்ளை அழகு கொண்ட அந்த குழந்தைகள், கோட்டை பவுன் உருக்கி செய்த குத்துவிளக்கை போன்ற அந்த அழகான குழந்தைகள். சந்திரசேகர் ஐயா கையிலே விருது பெற்ற பொழுது அவருடைய காலில் விழுந்து வணங்கிய காட்சியை கண்டு நான் மெய்சிலிர்த்து போனேன். பணிவதற்கு இப்பொழுது யாரும் தயாரில்லை. துணிவதற்கு தயாராகி விடுகிறான். பணிய வேண்டும். பணிவு 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 அது உனக்கு பாடமாக வேண்டும். அப்போதுதான் உன்னை பாடமாக வருகிற காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதை நீ மறந்து விடாதே. அன்னைக்கு போலன்ஸ் என்கிற நாட்டில் போஷ்னிக் என்கிற சிற்றூரில் ஷாமுவேல் ஷபீரா 70 வயது நிரம்பிய ஒரு யூதர் காலையில வாக்கிங் போகிறார். வாக்கிங் போகிற பொழுது அவர் எதிரிலே வருகிற எல்லோருக்கும் குட் மார்னிங் சொல்லுகிறார். இன்னார் இனியார் என்று இல்லை.
எதிரில் பார்க்கிற எல்லோரையும் குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் என்று சொல்லுகிறார். ஒரு 3 வயது குழந்தையை கண்டாலும் குட் மார்னிங் என்று சொல்லுகிறார். குட் மார்னிங் பேபி என்று. அதற்கு திருப்பி சொல்ல தெரியாது, ஆனாலும் குட் மார்னிங் பேபி என்று சொல்லுகிறார். அவர் நடந்து வருகிற வழியில், வாக்கிங் வருகிற வழியில், ஒரு பரந்து விரிந்த மைதானத்தில், அதன் மையத்தில் இருக்கிற ஒரு நந்தவனத்தில் நிறைய மலர் செடிகள் நட்டப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒருவர் அந்த மலர் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். அவருடைய பேர் மிஸ்டர் மில்லர். அவர் வாக்கிங் வருகிற பொழுது அவர் தண்ணீர் பாய்ச்சு கொண்டு நிற்பார். ஷாமுவேல் ஷபீரா மில்லரை பார்த்து குட் மார்னிங் மில்லர் என்பார். அவன் பதிலே சொல்ல மாட்டான், புன்னகை கூட பரிசாக தர மாட்டான். அவன் உதடுகள் அப்போதும் இறுக்கமாகத்தான் இருக்கும், அவன் முகம் அப்போதும் சிவந்துதான் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, இப்படி 12 வருடங்கள் அவனுக்கு அவர் வணக்கம் சொன்னார். அவன் பதிலேயே சொல்லவில்லை. இப்ப உடனடி ஆதாயத்தை எதிர்பார்க்கிறோம். 12 ஆண்டு காலம் வணக்கம் சொன்னதற்கு பிறகு அவன் ஒரு நாள் கூட குட் மார்னிங் ஷபீரா என்று சொன்னதில்லை. ஒரு நாள் அந்த போஷ்னிக் கிராமம், ஹிட்லரின் பெரும் படை அதை கபளீகரம் செய்து கொண்டது. இவன் ஏன் வணக்கம் சொல்லலைன்னா, வணக்கம் சொல்லுகிறவன் யூதர். இந்த மில்லர் ஹிட்லரின் உறவினர். ஐ ஆம் த மைட்டி ஸ்டேட், நானே அரசு, நானே எல்லாம். ஆல் தி ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட்ஸ், எல்லா நீதிபதிகளும் என் வழக்கறிஞர்கள் என்று தினவெடுத்து தெரிந்த ஹிட்லரின் உறவினர் இந்த மில்லர். அவனுக்கு யூதர்களை ஆகாது. ஆஷன் வைசியம் திறந்தவெளி சிறைச்சாலையில் 40 லட்சம் யூதர்களை விஷவாயு கொடுத்து கொண்டவன் ஹிட்லர். என் பிள்ளை செல்வங்களே, அவன் யூதனாக இருந்த காரணத்தால் இவனுக்கு இவன் பதில் வணக்கம் சொல்லவில்லை. ஆனாலும் ஹிட்லரின் உறவினர் என்று தெரிந்தும் அவன் வணக்கம் சொல்லிக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் அந்த போஷ்னிக் கிராமம் ஹிட்லரின் பெரும்படை கைப்பற்றி கொண்டதற்கு பிறகு இது போன்ற ஒரு மேடைக்கு பக்கத்தில், மரண மேடைக்கு போஷ்னிக் கிராமத்து மக்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். இது மேடை. ஒரு ராணுவ கமாண்டர், 2 ராணுவ வீரர்கள் அவனை அழைத்து மேடையில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் வரிசையாக வர வேண்டும். இவனை விட்டுடு அப்படின்னு கமாண்டர் வாயிலிருந்து வந்துட்டுன்னா அவனுக்கு உயிர் தப்பிடுவான். அவன் யாரை விட்டுடுன்னு சொல்லுவான்னா, அந்த கொல்லப்பட்டவர்களின் சடலத்தை அப்புறப்படுத்த, கொட்டுகின்ற குருதியை சுத்தம் செய்ய, கழிவுகளை அகற்ற, ஆழ்வலியும் தோல்வலியும் உள்ள வாட்டசாட்டமான வாலிபர்களை கண்டால் இவன் நமக்கு ஏவல் செய்ய பயன்படுவான் என எண்ணி இவனை மட்டும் விட்டுவிடு என்பான். 70 வயது தாண்டிய ஷாமுவேல் ஷபீரா அன்றைக்கு அந்த வரிசையில் வருகிறார். காலத்தின் கோலம். அன்றைக்கு கமாண்டர் யார் என்றால் அந்த மில்லர் தான் அன்றைக்கு கமாண்டராக ஹிட்லர் நியமிக்கிறார். ஷாமுவேல் ஷபீரா வருகிறார். மரணம் நிச்சயம் என்று நினைத்து கொண்டு வருகிறார். அப்போதும் ஷாமுவேல் ஷபீரா அந்த மில்லரை பார்த்து குட் மார்னிங் மில்லர் என்றார். அப்போது மில்லர் சொன்னார், இவரை மட்டும் விட்டு விடுங்கள் என்றான். 12 வருடம் சொன்ன வணக்கத்திற்கு அன்றைக்குத்தான் பதில் கிடைத்தது. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என் பிள்ளை செல்வங்களுக்கு வசமாக வேண்டும். நல்ல இயல்புகளை கற்கின்ற பொழுதே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அப்போதுதான் இந்த உலகத்தில் உங்கள் இருப்பை உறுதி செய்ய முடியும். நான் பள்ளியில் கற்றதை விட, கல்லூரியில் கற்றதை விட வெளியில் நிறைய கற்றேன். எனக்கு நானே பயிற்சி எடுத்துக் கொண்டேன்.
தமிழ் ஒழுங்காக பேச முடியாத ஊர் என்னுடைய ஊர். தமிழும் மலையாளமும் கலந்த மணிப்புறவாள நடை பேசுகின்ற நீல திரைகடலில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் பிறந்த நாஞ்சில் சம்பத் இன்றைக்கு தமிழ் இலக்கிய மேடைகளில் என் கொடி பட்டொளி வீசி பறக்கிறது என்றால் எனக்கான கட்டுப்பாடுகளை நான் விதித்துக் கொண்டேன், தொடர்ந்து முயற்சித்தேன். ஆகவே காதலியை முத்தமிடுவதற்கு முன்னால் முயற்சியை முத்தமிடுங்கள். முயற்சி உங்களுக்கு துணையாகட்டும். முயற்சித்தால் எல்லாம் வசமாயிடும். எட்மண்ட் ஹிலாரி அவன்தான் எவரெஸ்டில் முதலில் ஏறி நின்றவன். முதல் நாள் முயற்சித்தான், முடியல, களைத்து போனான், மிக கவலைப்பட்டான். அப்பொழுது எவரெஸ்டை பார்த்தவன் சொன்னான், எவரெஸ்ட், உன் உயரம் இவ்வளவுதான், இனிமேல் நீ உயரப் போவதில்லை, உனக்கு இனிமேல் அந்த வாய்ப்பில்லை. ஆனால் இன்னும் நான் உயர தாவ முடியும், உன்னை ஒரு நாள் ஏறி கடந்தே தீர்வேன் என்று சூளுரைத்தான். அவன் தான் முதல்ல எவரெஸ்ட்ல கால் ஊன்றினான். ஒரு சராசரி குடும்பத்தில் இப்பொழுது இந்த காலமே கலாம் காலம். அவரை சொல்லாம பேச்ச முடிக்கப்படாது. ஒரு சராசரி ஒரு படகோட்டின் மகனாக பிறந்த கலாம் என்ன முயற்சி, என்ன வாழ்க்கை. அவர் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் என்ற தித்திப்பான செய்தி காதில் விழுந்த மாத்திரத்தில் அவர் தங்கியிருந்த அண்ணா யூனிவர்சிட்டி பயணியர் விடுதிக்கு நான் சென்றேன். எனக்கு அவரை தெரியாது என்பதை விட அவருக்கு என்னை தெரிந்து கொள்ளவே வாய்ப்பில்லை. அவர் ஆட்டம் சயின்டிஸ்ட். எனக்கு அவர் மீது வைத்திருந்த அந்த பக்தியினால் அவரை பார்த்து அவர் ஒரு பொன்னாடை பொருத்தின்னு போய் நின்ன. நாஞ்சில் சம்பத்து அப்படின்னு அவருடைய உதவியாளர் இடத்துல சொன்ன, நீங்க தானே அது அப்படின்னு அவர் கேட்டார். அவருக்கே அப்பந்தான் என்ன தெரியுது. அப்ப அவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அவருக்கு ஒரு பொன்னாடை போத்திட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னால, நில்லுங்க நில்லுங்க கேட்டுட்டு சொல்றேன்னாரு. ஒரு 5 நிமிடம் காத்திருக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அவருடைய உதவியாளர். 5 நிமிடமா? 5 நிமிடம் இல்ல, 5 மணி நேரம் கூட காத்திருக்க தயார். தாமதமாக வருகிற ரயில்களில் பயணம் செய்வதே எனக்கு வாழ்க்கை. இதுல என்ன இருக்கு? 5 மணி நேரம் கூட காத்திருக்கிறேன். 5 நிமிடத்திற்கு பிறகு என்னை அழைத்தார்கள். 5 நிமிடம் காத்திருக்க சொன்னது வேற ஒண்ணும் இல்ல சம்பத்து, நான் 8 மணிக்கு சாப்பிட்டுருவேன். அந்த நேரத்தை யாருக்கும் நான் விட்டு கொடுக்கிற பழக்கம் இல்லை. இதான் டைம் மேனேஜ்மெண்ட். இதை படிச்சுக்கிடணும் பிள்ளைகள். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால உங்களை 5 மணி நேரம் காக்க வச்சுட்டேன். சாரி சம்பத் அப்படின்னார். நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் ஒரு பெரிய இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பிறகு சாப்பிடுறீங்களான்னு கேட்டா வேண்டான்னு சொல்வேன். சரி என்ன சாப்பிடுறேன் அப்படின்னு நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதையே நானும் சாப்பிட்டுக்கிட்டதேன்னு சொன்னேன். நான் சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்றேன், நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்காம்ல போன் எடுத்து 100 கிராம் இட்லி 200 மில்லி மில்க் என்று சொல்லி எனக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டார். அதுதான் அன்னைக்கு கிடைச்ச சாப்பாடு. அன்னைக்கு தினமணியில போட்டிருந்தான் கடகம் தர்ம சங்கடம் என்று. சாப்பிட்டுட்டேன். ஆனால் அவர், நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அவரை பற்றி நிறைய எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவர் குடியரசுத் தலைவராக கோலோச்சி இருந்த காலத்தில் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் உரையாற்ற வருகிறார். அவர் உரையாற்ற வருகிற பொழுது
முப்படை அணிவகுப்பை ஏற்று நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகரும் நாடாளும் பிரதமரும் அவரை ஒரு பட்டத்தில் இளவரசரை அழைத்து வருவதைப் போல வந்ததற்கு பிறகு அவர் ஆசனத்தில் உட்கார்ந்து உரையாற்றுவதற்கு எத்தனைக்கும் பொழுது சொன்னார், எஸ்டர்டே ஐ ஹேவ் எ ட்ரீம், நேற்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒரு கவிதை ஒன்று பிறந்தது. அந்த கவிதையை என் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் எழுதி வைத்தேன். அதை என் தாய் தமிழிலேயே இந்த மன்றத்தில் நான் படிக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கிறது என் சிகரம்? நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கிறது என் புதையல்? பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீவு? என் சிகரத்தை, என் புதையலை, என் அமைதிக்கான தீவை நானே தேடி கண்டடைவதற்கான, இன்னொரு ஆளுக்கு உதவி மூலம் இல்ல, நானே தேடி கண்டடைவதற்கான வல்லமையை காலமே எனக்குத்தா. அதனால் காலமே உன்னோடு நான் கைகுலுக்கிக் கொள்கிறேன் என்று தமிழிலேயே படித்தார். முத்தமிழ் பேரவையை தொடங்கி இருக்கிற இந்த முதல் நாளில் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் என்கிற அரியாசனத்தில் இருந்து தமிழுக்கு சரியாசனம் தந்தாரே அந்த அப்துல் கலாம் ஓடிக்கொண்டே இருக்க சொன்னார். ஆகவே பிள்ளை செல்வங்களே ஓடிக்கொண்டே இருங்கள். ஒரு நதியைப் போல. நதி தன்னுடைய ஓட்டத்தை எப்போதும் நிறுத்தாது. நதி எப்பொழுதும் பின்னோக்கி பாய்வதில்லை. நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலை பொழுதில் கலகலவென்று பொழுது புலருகின்ற வேளையில் அந்த நதிக்கரையில் ஒரு அம்பாள் கோவில் இருக்கிறது. அந்த அம்பாள் கோவில் அர்ச்சகர் அந்த நதியிலே தண்ணீரை வெள்ளிச்செம்பில் முண்டு அம்பாளுக்கு அர்ச்சிக்க வருகிறார். அம்பாளுக்கு அர்ச்சிக்கிறார்கள். அண்டபிண்ட சராசரத்தை ஆட்டுவிக்கின்ற அம்பாளுக்கு அர்ச்சிக்கப்படுகின்ற தண்ணீர் நான் தான் என்று நதி கர்வம் கொள்வதில்லை. நதிக்கரையில் இருக்கிற மகிழ மலர்களையெல்லாம் உதிர்த்தந்த நதியில் கொட்டி விடுகிறது. ஓடக் காண்பது பூம்புனல் வெள்ளம் போல நதி முழுவதும் மலர்கள். என்னை மலர்களால் பாராட்டுகிறார்கள் என்று நதி பெருமை பேசுவதில்லை. அந்த நதியில் உலக ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மாணவன் குதிக்கிறான், எழுகிறான், விழுகிறான், குதிக்கிறான், எழுகிறான், விழுகிறான். தங்கப்பதக்கம் பெற வேண்டும் என்பது அவன் கனவு. ஆனால் நாளை தங்கப்பதக்கம் பெறப்போகிறவன் என்னிடத்தில் தான் பயிற்சி பெறுகிறான் என்று நதி யாரிடத்திலும் பெருமை பேசுவதில்லை. என் பக்கத்து வீட்டு சலவை தொழிலாளி சந்தனகுமார் எங்கள் வீட்டு அழுக்கு துணிகளை கொண்டு போய் அந்த படித்துறையிலே சலவை செய்த அழுக்கை அந்த ஆற்றில் கலந்து விடுகிறான். என்னை அழுக்காக்குகிறானே என்று சந்தனகுமார் மீது அந்த நதி கோபம் கொள்வதில்லை. என் பக்கத்தூரில் குடியிருக்கின்ற காதர் பட்சா என் பள்ளி தோழன் கசாப்பு கடை வியாபாரி. அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டை அறுத்து விற்றுவிட்டு அதனுடைய குடலையும் தோலையும் அந்த ஆற்றில் போட்டுதான் அலம்புகிறான். அம்பாளுக்கு அர்ச்சிக்க பயன்படுகிற எண்ணில் இந்த அநியாயத்தை இவன் செய்கிறானே என்று அவனை நதி சபிப்பதில்லை. நதி ஓடிக்கொண்டே இருக்கின்றன. Men may come and men may go, but I go on forever. மனிதர்கள் வருவார்கள், போவார்கள், ஆனாலும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று பாடிக்கொண்டே இருக்கிற நதியைப் போல என் பிள்ளை செல்வங்களே, வெற்றி வெளியில் இல்லை, உங்களிடம்தான் இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருங்கள். இந்த சமூகம் உங்களிடத்தில் நிரம்ப எதிர்பார்க்கிறது. வருகிற காலம் இன்னும் சவால் நிறைந்ததாக இருக்கும். குதிரையில் ஓடி வருகிறார் ஒருவர். அவர் ஓடி வருகிற பொழுது ஒருவன் சாலையில் விழுந்து கிடப்பதை பார்க்கிறார்.
குதிரையை நிறுத்துகிறார். நிறுத்திவிட்டு விழுந்து கிடந்தவனிடத்தில் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு அவனை எழுப்ப துடிக்கிறார். அவன் சட்டார் என்று எழுந்து அவன் குதிரையில ஏறி குதிரையை கொண்டு போயிட்டான். எழுப்பி விட்டது அவரு, அவன் குதிரை எடுத்துட்டு போயிட்டான். அவர் மனசு உடையல. எப்படியும் அந்தி சந்தைக்கு குதிரை விற்க கொண்டு வந்துருவான், திருடன் தான் நினைச்சிட்டு இவர் அந்த சந்தைக்கு சென்றார். அந்த மாடு விற்கின்ற குதிரை விற்கிற சந்தைக்கு அவன் குதிரையை விற்க கொண்டு வந்திருந்தான். இவனை பார்த்துட்டான் அவன். அப்பொழுது அவன் நடுக்குற்றான். நடுங்காதே அப்படின்னார். குதிரையை கேட்டுருவேன்னு பயப்படாத, சரி யார்கிட்டையும் இதை சொல்லிடாத அப்படின்னாரு. யாரு? குதிரையை பறிகொடுத்தவர். இதை யார்கிட்டையும் நீ சொல்லிடாத, இந்த குதிரை விற்கிற காசு உனக்குத்தான், எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ, இதை யார்கிட்டையும் சொல்லிடாத. ஏனென்றால் நாளைக்கு நீ இதை 4 பேருக்கு சொல்லிவிட்டால் நாதியற்று கீழே கிடப்பவனை தூக்க யாரும் வரமாட்டார்கள். ஆகவே இதை யார்கிட்டையும் சொல்லாது. ஆகவே இந்த மனித சமூகத்தை தூக்குவதுதான் கல்வியின் குறிக்கோள். அதை கல்வி செய்யும். அதை கல்வி பரிபூரணமாக செய்ய வேண்டுமானால் லிட்ரேச்சர், இலக்கியம் மஸ்ட். இந்த வேள்விக்கு ஊற்றங்கரை தயாராகிவிட்டதென்றால் இந்தியாவின் உன்னதமான மாணவர்கள் ஊற்றங்கரையில் உற்பத்தி செய்யப்படுகிறார்கள் என்ற நாளைக்கு வரலாறு ஊற்றங்கரையை வரவு வைக்கும். இலக்கியம் இல்லாத கல்வி என்னை பொறுத்தவரையில் மலட்டு கல்வி. அப்போதுதான் மனித மனங்களில் மகரந்த சேர்க்கை நடக்கும். அவன் மனமெல்லாம் பூவாய் மலரும். அவன் நினைத்தபடி எண்ணியாங்கு அவன் பயணத்தை தொடர முடியும் என்கிற காரணத்தால் வெற்றி வெளியில் இல்லை, உனக்குள்ளேயே இருக்கிறது உணர்ந்து கொண்டு என் பிள்ளை செல்வங்களே நிறைய தேடுங்கள். வானத்துக்கும் உங்களுக்குமான போட்டி தான் இந்த வாழ்க்கை. பாலாற்றின் கரையில் கூடு கட்டி வாழ்ந்த கவிஞர் தமிழ் இலக்கியத்திற்கு அகில உலக அங்கீகாரத்தை கவிதைக்கு பெற்று தந்த கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார். அந்த கவிதையை பிள்ளை செல்வங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கும் வானத்திற்கும் போட்டி. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், வானம் வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், வானம் மழையை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், வானம் வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், வானம் நிலவை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், வானம் வானவில்லை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், வானம் கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், வானம் மேகத்தை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், வானம் இடியை எடுத்து வைத்தது. நான் கடைசியாக புது புது லட்சியங்களை நோக்கி என்னுடைய பாதத்தை எடுத்து வைத்தேன். வானம் தோற்றது, கவிதை முடிகிறது. பிள்ளை செல்வங்களே, புது புது லட்சியங்களை நோக்கி உங்கள் பாதங்களை எடுத்து வையுங்கள். வானம் உங்களுக்கு வசப்படும், வாழ்க்கை உங்களுக்கு வசமாகும் என்று சொல்லி ஆண்டுதோறும் நடக்கின்ற முத்தமிழ் இலக்கிய பேரவையில் ஆண்டுதோறும் என்னையும் அழைக்க வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை சந்திரசேகரன் ஐயாவிற்கு மேலான கவனத்திற்கு கொண்டு வந்து வரும்படி நீங்கள் அழைத்தால்
வரும்படி என்ன என்று கேட்காமலே வருவேன் என சொல்லி தொடர்ந்து எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டு இப்போது கிடைத்த வாய்ப்பு இனி எப்போது கிடைக்கும், அப்போது எப்போது மலரும் என்கிற கவிதையில் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.